ஹலோ எவ்ரி ஒன். நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பேசுகிற சென்டென்சஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெளிப்படையாக பேசு, அதாவது மூடி மறைச்சு பேசுவாங்க இல்லையா? அப்போ நம்ம எதா இருந்தாலும் வெளிப்படையாக பேசு, எதா இருந்தாலும் ஓப்பனாக பேசு அப்படின்னு சொல்லுவோம். எதா இருந்தாலும் நேருக்கு நேர் பேசு, இந்த மாதிரிலாம் சொல்கிறத ஸ்பீக் ஃப்ராங்க்லி அப்படின்னு சொல்லலாம். ஃப்ராங்க் அப்படின்னா வெளிப்படையாக சொல்லு, ஓப்பனாக சொல்லு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஃப்ராங்க்னு சொல்லுவோம். ஸ்பீக் ஃப்ராங்க்லி அப்படின்னா வெளிப்படையாக பேசு அப்படிங்கிறது. மிகவும் மகிழ்ச்சி, உங்களை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ஒரு சில மீட்டிங்ஸ்லாம் கிளாட் டு மீட் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தது சந்தோஷம், பார்க்கறதுல சந்தோஷம், அந்த மாதிரி சொல்றது தான் கிளாட் அப்படின்னா மகிழ்ச்சி. வெரி கிளாட் அப்படின்னா மிக்க மகிழ்ச்சி. ஓகேயா? மிக்க மகிழ்ச்சி அப்படின்னா வெரி கிளாட். கிளாட் டு மீட் யூ அப்படின்னா உங்களை பார்த்ததுல சந்தோஷம், உங்களை பார்த்ததுல மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றது. நான் பயப்படுறேன், இது எப்படி சொல்லுவோம்? பொதுவாக பயப்படுறேன் அப்படிங்கிறத அஃப்ரைட் சொல்லலாம். சாரி, ஃபியர்னு சொல்லுவோம். அதை வந்து அஃப்ரைட்னு கூட சொல்லலாம். அஃப்ரைட் அப்படின்னா பயந்துட்டேன் அப்படின்னு சொல்றது. ஐ எம் அஃப்ரைட், நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்றது. ஆனால் நான் இது பார்க்க பயமா இருக்கு அப்படிங்கிறத இட்ஸ் வெரி ஸ்கேர்ட் அப்படின்னாலும் பயம் அப்படின்னு சொல்றது. நற்பண்பு, அந்த பையனை பார்த்தியா எவ்வளோ நல்ல குணத்தோட இருக்கான், நல்ல கேரக்டர் அப்படின்னு சொல்றத எப்படி சொல்லலாம்? நல்ல குணம். பட் பண்புகள் அப்படின்னா குணம் தான் சொல்லுவோம். வெல் மேனர்டு பர்சன், ஹீஸ் அ வெல் மேனர்டு பர்சன் அப்படின்னா நல்ல குணமான பையன், பர்சன் அப்படின்னு சொல்றது. மிக்க நன்றி, மிக்க மகிழ்ச்சி அப்படிங்கிறத வெரி கிளாட்னு சொல்லணும். மிக்க நன்றி அப்படிங்கிறத தேங்க்ஸ் அ லாட்னு சொல்லலாம். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்ஸ் அ லாட் அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ், சந்தோஷம், அந்த மாதிரி சொல்றத கிளாட்னு சொல்றோம். ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறத தேங்க்ஸ் அ லாட்னு சொல்லலாம். அன்பாயிரு, அன்பாயிரு, ஏன் இவ்வளோ கோவப்படுற, அன்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து கோவப்பட மாட்டோம், ஆனா வந்துடும். அன்பாயிரு அப்படிங்கறத பி கைண்ட்னு சொல்லலாம். பி கைண்ட். கோவப்படாம கைண்டா இரு, காமா இரு, அமைதியா இருங்கிறத பி காம் சொல்லலாம். பி கைண்ட் அப்படின்னா அன்பாயிரு அப்படின்னு சொல்றது. முகத்தை சுளிக்காதே, இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லுவோம்? முகத்தை சுளிக்காதே, ஒரு பிடிக்காத ஒரு விஷயத்த, அசிங்கமான ஒரு இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இது பண்ணுவோம் இல்லையா, முகம் சொல்லிப்போம் இல்லையா, அதை டோன்ட் ஃப்ரான் சொல்லலாம். ஃப்ராண்ட் அப்படின்னா முகம் சொல்லிக்கிறது தான் ஃப்ரான்னு சொல்லுவோம். டோன்ட் ஃப்ரான் அப்படின்னா முகம் சொல்லிக்காத அப்படின்னு சொல்றது. அவ எட்டி பார்த்தா, இது எப்படி சொல்லுவோம்? அவ எட்டி பார்த்தா, அவ அந்த ஒரு ஒரு பள்ளமான இடம் இருக்கு அப்படின்னா அதை எட்டி பார்க்கறது. அவ எட்டி பார்த்தா அப்படின்னு சொல்றது. இல்ல அவ எட்டி பார்க்கறா, பார்த்து பத்திரம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதை ஷீ பீக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஷீ பீக்ட் அப்படின்னா அவ எட்டி பார்க்கறது. PEEKED, பீக்ட் அப்படின்னா எட்டி பார்த்தா. பீக் அப்படின்னா எட்டி பார்க்கறது, பீக்ட் அப்படின்னா எட்டி பார்த்தா. ஷீ பீக்ட் அப்படின்னு சொல்றது. அடுத்த சென்டென்ஸ் என்னன்னா, இது சிரிக்கிற விஷயம் இல்லை, இது ஒன்றும் சிரிக்கிற விஷயம் கிடையாது, இது சீரியஸா எடுத்துக்கணும், இது அவ்வளோ பெரிய விஷயமா, சிரிக்கிற விஷயமா, இந்த மாதிரி கேட்போம் இல்லையா, இது சிரிக்கிற விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இட்ஸ் நாட் லாஃபிங் மேட்டர், இட்ஸ் நாட் லாஃபிங் மேட்டர், இட்ஸ் நோ லாஃபிங் மேட்டர், நோ நாட், இதெல்லாம் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் தான், வேர்ட்ஸ் தான். இட்ஸ் நோ லாஃபிங் மேட்டர், இட்ஸ் நாட் லாஃபிங் மேட்டர் அப்படி சொல்லலாம். இந்த மாதிரி டே டு டே லைஃப்ல நீங்க எந்த சென்டென்சஸ்லாம் உங்களுக்கு டவுட்டா இருக்குங்கிறத கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. நிறைய பேர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா நான் அப்கமிங் வீடியோஸ்ல அப்லோட் பண்றேன். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை சேனலுக்கு கொடுங்க. டாடா, பாய்.